ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நம்ம தமிழக அரசு பத்திரப்பதிவுத்துறை சார்பில் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு ஹாப்பியான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல அவங்களே வந்து இண்டிவிஜுவலா வந்து பத்திரப்பதிவு வந்து ஆன்லைன்ல இருந்து பண்ணிக்க முடியும், வீட்டில இருந்தபடியே பத்திரப்பதிவு வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பத்தி வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்டை பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நம்ம யாருமே வந்து எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம், அந்த ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பத்தி பிரீஃபா இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். நீங்க ஃபியூச்சர்ல, அதாவது அப்கமிங் டேஸ்ல நீங்க வந்து ஒரு லேண்ட் வந்து வாங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து அமௌண்ட் வந்து சேவ் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ வந்து இருக்க போகுதுங்க. ஸோ இதை பத்தி நம்ம பிரீஃபா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம சோசியல் மீடியா பேஜான இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் சார்பில் வரக்கூடிய முக்கியமான லேட்டஸ்ட் தகவல்களை நம்ம சோசியல் மீடியா பேஜில் வந்து ஷேர் பண்ணுவோம். ஈஸியாக உங்களால் வந்து தெரிஞ்சுக்கொள்ள முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது நம்ம தமிழக அரசு பத்திரப்பதிவுத்துறை ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு ஹாப்பியான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்டான tnreginet.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல வந்தீங்கன்னா இதுக்காகவே வந்து நம்மளுக்கு வந்து தனியாக வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. வெல்கம் டு ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம். அதாவது ஒரு இண்டிவிஜுவல் பெர்சன்னால வந்து ஆன்லைன்லேயே வந்து பத்திரம் வந்து பதிவு வந்து செய்ய முடியும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி காலமெல்லாம் வந்து ஆவண எழுத்தாளர் அப்படி இல்லைன்னா வந்து வழக்கறிஞர், அதாவது அட்வொகேட் மூலியமா தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா பத்திரப்பதிவு வந்து பண்ண முடியும். பட் இதுக்கப்புறம் வந்து இருக்கக்கூடிய அப்டேட்ல நம்ம பதிவுத்துறை சார்பில் ஒவ்வொரு தனி நபருமே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா பத்திரப்பதிவை வந்து செய்ய முடியுங்க அப்படிங்கறத இதன் மூலியமா வந்து தகவல் வந்து ஷேர் பண்றாங்க. அதுலயும் நம்மளுக்கு வந்து பிளிங்க் ஆகுது பாருங்க. பத்திரப்பதிவுத்துறை இணையதளத்தில் நீங்களே வந்து பதிவுக்கான ஆவணத்தை வந்து உருவாக்கி கொள்ளலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இதுக்கான பிரீஃப் எக்ஸ்பிளனேஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளே இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு லேண்டை நம்ம வந்து வாங்க போறோம், கிரயம் பண்ண போறீங்க அப்படின்னாலும் சரி, இல்ல உங்களுக்குள்ளேயே வந்து நீங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இருக்கீங்க, நீங்களே வந்து பாத்தீங்கன்னா தான பத்திரமா வந்து உருவாக்க போறீங்க, இல்ல பாகப்பிரிவினை வந்து பண்ண போறீங்க அப்படின்னாலும் ஆன்லைன்ல நீங்களே போயிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா பத்திரத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பதிவுக்கான ஆவணத்தை நம்ம வந்து உருவாக்கிக்கலாம். பட் எப்படி பார்த்தாலும் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போயிட்டு நீங்க வந்து பணம் கட்டி அதுக்கு உண்டான டாக்குமெண்ட் சார்ஜ் மட்டும் நீங்க பேமெண்ட் பண்ணா போதுமானது. அதை அப்ளை பண்றதுக்கு சார்ஜ் எதுவுமே நம்ம வந்து பே பண்ண தேவையில்லை. சரிங்களா? அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து இண்டிவிஜுவலா நம்மளே பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை எப்படி வந்து நம்ம வந்து உருவாக்குறது அப்படிங்கிற பார்க்கலாம். இதுக்காக நீங்க பண்ண வேண்டிய விஷயம் tnreginet.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல வந்துக்கோங்க. இதுக்கான டைரக்ட் அஃபீஷியல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜுக்குள்ள வருவீங்க. இதுக்கு கண்டிப்பா உங்ககிட்ட வந்து லாகின் ஐடி இருக்கணும், அதாவது ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற உங்ககிட்ட அக்கௌண்ட் இருக்கணும். ஏற்கனவே நம்ம கிட்ட வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து ஏற்கனவே இருக்கு. ஸோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாம இருந்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ஒன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு டேரக்டா லாகின் பண்ணீங்கன்னா இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஹோம் பேஜா வந்து இருக்கும். இந்த இடத்துல வந்து பதிவு செய்தல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல ஆவணப்பதிவு, ஆவணம் அப்படிங்கிற வந்து பத்திரத்தை தான் நம்ம ஆவணம் அப்படிங்கிற சொல்லுவோம். அந்த ஆவணப்பதிவு வந்து மவுஸை கட்சரை வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். அதுல செகண்ட் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆவணத்தினை உருவாக்கு, அதாவது வந்து டாக்குமெண்ட் வந்து கிரியேட் பண்றதுக்காக அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டை நீங்க இங்கிலீஷ்ல அக்சஸ் பண்றதா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல இங்கிலீஷ்ல வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். தமிழ்ல அக்சஸ் பண்றதா இருந்தாலும் உங்களோட விருப்பம் தான். சரிங்களா? ஆவணத்தினை உருவாக்குக அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல ஆவணத்தை உருவாக்குவதற்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபார்முக்குள்ள போகுது. ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆவணத்தின் தன்மை அப்படிங்கிற இடத்துல என்னென்ன ஆவணம் வந்து கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே நம்ம கிட்ட இந்த இடத்துல இருக்குது. விற்பனை ஆவணம், கிரய ஆவணம், கட்டுமான உடன்படிக்கை ஆவணம், அதே மாதிரி அடமான ஆவணம், அதே மாதிரி ஒத்தி வைக்கிறதுக்கு உண்டான ஆவணம், உரிமை ஆவணங்களுக்கான ஒப்படைப்பு ஆவணம், ரசீது ஆவணம், விடுதலை ஆவணம், அதே மாதிரி பாகப்பிரிவினை, ஏற்பாடு, செட்டில்மெண்ட், அதிகார ஆவணம், உயில் எழுதுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான ஆவணம் வந்து கொடுத்துருக்காங்க, கிரய உடன்படிக்கை ஆவணம், அதே மாதிரி வந்து ஒரு பத்திரத்தை வந்து ரத்து பண்றதுக்கு உண்டான ஆவணமே நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ரத்து ஆவணம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் நம்ம சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்து என்னென்ன ஆவணங்கள்லாம் பதிவு பண்றோமோ அது எல்லா ஆவணமே இந்த வெப்சைட்ல இருந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க வந்து பண்ண வேண்டிய விஷயம், நீங்க என்ன பத்திரம் வந்து பதிவு பண்ண போறீங்களோ அதுக்கு உண்டான செலக்ஷன் லிஸ்ட்டை நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு லேண்டை வந்து காசு கொடுத்து ஒருத்தவங்ககிட்ட ஒரு தேர்ட் பார்ட்டி பர்சன் கிட்ட இருந்து வாங்க போறோம் அப்படிங்கறதுனால கிரய ஆவணம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இந்த இடத்துல ஆவணத்தோட விவரம் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்துருச்சு. முந்தைய ஆவணம் உங்ககிட்ட இருந்துச்சு, எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பெர்சன் கிட்ட நீங்க வந்து லேண்ட் வந்து வாங்க போறீங்க, அந்த தாய் பத்திரம், அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த மூலப்பத்திரம் எல்லாமே உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா அதை நீங்க வச்சிருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து தேவையில்லை அப்படிங்கறத வந்து கோர்ட்டே நம்மளுக்கு வந்து ஹை கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ ஒரு பர்சன் கிட்ட இருந்து இன்னொரு பர்சன் வந்து லேண்ட் வந்து வாங்க போறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த தாய் பத்திரம் வந்து கம்பல்சரியா இருந்தாதான் நம்ம வந்து ஆவணம் வந்து பதிவு பண்ணணும் அப்படிங்கறது இதுக்கு முன்னாடி வந்து இருக்கக்கூடிய கான்செப்ட்ல இருந்துச்சு. பட் இப்போ வந்து ரீசெண்டா வந்து நம்ம ஹைகோர்ட்டே வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த தாய் பத்திரம் வந்து இருக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா
இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்க பத்திரம் மட்டும் இருந்தால் போதுமானது, அதை வச்சு நீங்கள் வந்து பத்திரம் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. அதனால இது கம்பல்சரியாக ஃபில்அப் பண்ண தேவையில்லை. நீங்கள் டிக் பண்ணாமல் டேரெக்டாக வந்து தொடர்ந்து செயற்படுத்தவும் தொடர்க அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து இந்த இடத்துல எழுதி கொடுப்பவருடைய விவரம், அதாவது கட்சிக்காரருடைய விவரத்தை நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னார்கிட்ட இருந்து இன்னார் வந்து எழுதி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க பேர் என்ன, அவங்களோட முகவரி என்ன, அவங்களோட உறவுமுறை என்ன, அவங்க டேட் ஆஃப் பர்த் என்ன, அவங்க ஏஜ் என்ன, அவங்களோட ஐடி ப்ரூஃப் என்ன, அவங்க வந்து திருமணம் ஆனவரா ஆகாதவரா, அதே மாதிரி அவங்களுடைய டோர் நம்பர், இது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்னா ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒன்ஸ் வந்து ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து எழுதி வாங்குபவருடைய விவரம் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது எழுதி கொடுப்பவர் வந்து நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட வந்து இடம் வந்து வாங்க போறீங்க இல்லையா, அவங்க பேர் வந்து வரும். எழுதி வாங்குபவர் வந்து உங்களுடைய பேர், அதாவது உங்க வீட்டில் உங்க அம்மா வாங்கலாம், இல்லை உங்களுடைய அப்பா வாங்கலாம், இல்லை உங்களுடைய பிரதர்ஸ் வந்து வாங்கலாம். அவங்களுடைய பேரை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அவங்களோட பேரை ஒன்ஸ் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பிரதிநிதியோட விவரம், பிரதிநிதி அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, சாட்சிகள் நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, அந்த பிரதிநிதிகளை நம்ம வந்து பவர் ஏஜென்ட் இருக்காங்க அப்படின்னா பவர் ஏஜென்ட் நம்ம இந்த பிரதிநிதிகளை வந்து ஆட் பண்ணுவோம். சாட்சிகள் வந்து ஒரு 2 நபரை நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கணும். அவங்களுடைய ஆதார் கார்டு அப்படின்னா அவங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு, அதர் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வாங்கி நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தாக்கல் திரும்ப பெறுவோருடைய விவரம் அப்படிங்கிறதுல உங்களோட அப்ளிகண்டோட பேர்ஸை நீங்கள் வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இது ஒன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்ததுக்கப்புறம் செகண்டாக வந்து சொத்து விவரம் அப்படிங்கிற இடத்துல அந்த சொத்துடைய விவரம், அந்த சொத்து வந்து எந்த ஊரில் இருக்குது, எந்த சர்வே நம்பர்ல இருந்து அமைஞ்சிருக்கு, அந்த சர்வே நம்பர் பக்கத்தில் கிழக்கில் வந்து யார் வந்து இருக்காங்க, மேற்கு யார் இருக்காங்க அப்படிங்கிற அந்த 4 மால் விவரங்கள் நம்ம வந்து ஆட் பண்ணணும். இது எல்லாமே ஒன்ஸ் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து கைமாத்து தொகை எவ்வளோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அமௌண்ட் வந்து விற்க போறீங்க அப்படிங்கிற கான்செப்ட்ல கேட்டிருப்பாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கைட்லைன்ஸ் வேல்யூவை இந்த இடத்துல வந்து ஆட் ஆகும். பட் நம்ம வந்து கையில் வந்து காசு கொடுத்து வாங்குற ஒரு லேண்ட் வந்து விலை வந்து மதிப்பு வந்து அதிகமாக இருக்கும். பட் இந்த இடத்துல விவரம் அந்த கைட்லைன்ஸ் வேல்யூவை தான் வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல சொத்து பத்திரத்தில் வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. அதனால வந்து நம்ம ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 சென்ட் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 20 லட்ச ரூபாய் இருக்கு அப்படின்னா அந்த சொத்தோடைய மதிப்பு வந்து கைட்லைன் வேல்யூவில் வந்து ஒரு 15 லட்சமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம காசு கொடுத்து வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேட் படி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அதனால நீங்கள் கையில் வாங்கக்கூடிய அமௌண்ட்டை இந்த இடத்துல வந்து போடக்கூடாது. கைட்லைன் வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. அதே வெப்சைட்லேயே வந்து இந்த இடத்துல வழிகாட்டு மதிப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்கள் சர்வே நீங்கள் வாங்க போகிற லேண்டோட சர்வே நம்பரை போட்டிங்கன்னா இன்னைக்கு டேட்டில் இருக்கக்கூடிய அந்த கரண்ட் கைட்லைன் வேல்யூ உங்களால் வந்து பார்க்க முடியும். அதை தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கைமாத்து தொகையாக வந்து என்ட்ரி பண்ணணும். அதே மாதிரி உடன்படிக்கை விவரங்கள் அப்படிங்கிற இடத்துல அவங்களோட டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு சொத்து பெறப்பட்ட விவர குறிப்பு அப்படிங்கிற இடத்துல வந்து சொத்து நம்ம வாங்கியிருக்கோம் இல்லையா, அந்த பெறப்பட்ட விவரங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டு சட்டப்பூர்வீக நிபந்தனைகள் ஏதாச்சும் வந்து இருக்கு அப்படின்னா அதை நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி விற்பனை செய்வதற்கான காரணம் என்ன, காரணத்துக்காக அவங்க வந்து விற்கிறாங்க அப்படிங்கிற அந்த காரணத்தை வந்து ரொம்ப ஷார்ட்டா வந்து என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஆதார விவரங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த லேண்டோடைய போட்டோ காப்பியெல்லாம் இப்பெல்லாம் வந்து நம்ம கூகுள் போட்டோல போயிட்டு கிளிக் பண்ணி எடுத்து இந்த இடத்துல அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா, அது எல்லாமே வந்து கேட்பாங்க. இது எல்லாமே ஒன்ஸ் வந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஆவண மதிப்பு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த இடத்துல போட்டுட்டு நம்ம ஸ்லாட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைனலா வந்து புக் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சென்னையில் வந்து ஒரு சென்னை சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் 1 அப்படிங்கிற இடத்துல போயிட்டு நீங்கள் புக் பண்ண போறீங்க அப்படின்னா அம்பத்தூரில் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அம்பத்தூர் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸை ஃபைனலாக நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து மே மாதம் வந்து 6ஆம் தேதி நாங்கள் வந்து ஸ்லாட் வந்து புக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த டைமிங்கும் அந்த டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்லைன்லேயே வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்லாட், அதாவது வந்து டோக்கன்ஸ் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த மே மாதம் 6ஆம் தேதி அம்பத்தூரில் இருக்கக்கூடிய அந்த சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் வந்து தாக்கல் பண்ணிக்கலாம். அதாவது வந்து சைன் போட்டு சப் ரிஜிஸ்டரோட கையில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா மறுநாள் போயிட்டு உங்களுக்கான டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து வாங்கி பெற்றுக்கொள்ள முடியும். ஜஸ்ட் வந்து இதுக்கு வந்து டாக்குமெண்டேஷன் சார்ஜ் மட்டும்தான் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு இந்த விஷயங்கள் நல்லா உங்களுக்கு முழுமையாக தெரியுது அப்படிங்கிறவங்க மட்டும் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு ஃபியூச்சரில் உங்களுக்கு அப்கமிங் டேஸில் வந்து இதை எப்படி வந்து ஃபில்அப் பண்ணுறது அப்படிங்கிற ப்ரொசீஜரோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனலில் உங்களுக்கு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன், வெயிட் பண்ணிக்கோங்க. நல்லா முழுமையாக உங்களுக்கு வந்து ஃபில்அப் பண்ண தெரியுது அப்படிங்கிறவங்க மட்டும் இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா தனிநபர் மூலியமாக நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து தனிநபர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்து நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு வந்து ஃபில்அப் பண்ண தெரியல அப்படின்னா அட்வொகேட் மூலியமாகவோ இல்லை வந்து ஆவண எழுத்தாளர் டாக்குமெண்ட் ரைட்டர் மூலியமாகவோ நீங்கள் வந்து உங்களுடைய பத்திரத்தை வந்து நீங்கள் வந்து பதிவு பண்ணுங்க. தப்பு தவறி நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ரத்து பண்ணுறதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர் இருக்கு. அதை கேன்சல் பண்ணி அதுக்கு ஃபீஸ் வந்து பே பண்ணி நீங்கள் வந்து பல ப்ரொசீஜரை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஜஸ்ட் வந்து ஒரு அப்டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிவிஜுவல் பர்சன் எல்லாருனாலுமே என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆன்லைன் மூலியமாக வீட்டில் இருந்தபடி வந்து பத்திரப்பதிவு அப்படிங்கிறதுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம் நண்பா. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.